சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே தமிழக அரசியல் வரலாறானது பகுத்தறிவு பிரச்சாரங்களினாலும் திராவிட இயக்கங்களின் சுயமரியாதை கொள்கைகளினாலும் கட்டமைக்கப்பட்ட ஒரு தனித்துவமான தளம் என்று உலகில் புகழப்படும் ஒரு சூழலில் சமகால அரசியல் நகர்வுகள் அந்த பெருமையை கேள்விக்குறியாக்கியுள்ளன. அதற்கு மிக சிறந்த சான்றாதாரங்களுடன் கூடிய அத்தாட்சியாக அமைந்துள்ளது தொலைக்காட்சி ஒன்றில் அண்மையில் ஒளிபரப்பான ட்ரிக்கிரத்ன பண்டிட் என்ற வெற்றிவேலின் ஒரு மணி நேர பிரத்யேக நேர்காணல். Fourth Monkey Connect. தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் அவர்களின் நெருங்கிய வட்டாரத்திலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் ஆலோசகராகவும் சிறப்பு பிரிவு அதிகாரியாகவும் நியமிக்கப்பட்டு பின்னர் அதிரடியாக பதவி பறிக்கப்பட்ட ஒரு நபரின் வாக்குமூலம். வெறும் தனிமனித கதையல்ல, அது தமிழக அரசியல் எத்தகையதொரு சிதைவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கான எச்சரிக்கை மணி. ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள் பிரதிநிதிகளாலும் கொள்கை வகுப்பாளர்களாலும் வழிநடத்தப்பட வேண்டிய அரசாங்க நிழல் அதிகார அமைப்புகள் எவ்வாறு ஒரு போலி ஜோசியரின் வசிய பேச்சுக்களின் கீழ் முடங்கி கிடக்கின்றன என்பதை இந்த நேர்காணல் அப்பட்டமாக தோலுரித்து காட்டியுள்ளது. தன்னை ஒரு கணித வல்லுநர் என்றும் அதே நேரத்தில் ஒரு நாத்திகர் என்றும் முரண்பாடான அடையாளங்களை சூட்டிக்கொள்ளும் இந்த வெற்றிவேலின் நேர்காணல் தமிழகத்தின் அறிவார்ந்த சமூகத்தில் மிகப்பெரிய விவாதங்களையும் அரசியல் தளங்களில் நையாண்டிகளையும் சமூக வலைத்தளங்களில் கடுமையான விமர்சனங்களையும் எழுப்பியுள்ளது. இத்தகையதொரு முக்கியத்துவம் வாய்ந்த ஊடக பதிவை வெறும் பொழுதுபோக்கு அம்சமாகவோ அல்லது தற்காலிக பரபரப்பாகவோ கடந்து சென்றுவிட முடியாது. அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல் சூழ்ச்சிகள், போலி பெருமிதங்கள், தர்க்க ரீதியான முரண்பாடுகள் மற்றும் அதனால் சமூகத்திற்கு ஏற்படும் பேராபத்துகள் ஆகியவற்றை ஆழமாக ஆராய்ந்து ஒரு முறையான உத்தியோகபூர்வ பத்திரிகை ஆய்வாக சமர்ப்பிக்க வேண்டியது சமூக பொறுப்புள்ள ஊடகவியலின் கடமையாகும். இந்த ஒரு மணி நேர நேர்காணலை முழுமையாக பார்த்து எந்த ஒரு சராசரி அரசியல் நுகர்வோருக்கும் தமிழகத்தின் தற்போதைய அதிகார மையங்கள் மீதான மதிப்பீடுகள் முற்றிலும் தலைகீழாக மாறுவது தவிர்க்க முடியாததாகும். ஒரு புதிய கட்சி ஆட்சி பீடத்தில் அமரும் போது அதன் கொள்கை வழிகாட்டியாக பொருளாதார மேதைகளும் சமூகவியல் அறிஞர்களும் சட்ட வல்லுநர்களும் இருப்பார்கள் என்றுதான் வாக்களித்த மக்கள் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் அதற்கு நேர்மாறாக ஒரு தனி மனிதனின் போலி பெருமிதங்களும் கிரகங்களின் பெயர்ச்சிகளை தன் விருப்பம் போல வளைக்கும் சுயநலவாதங்களும் மட்டுமே ஒரு முதலமைச்சரின் அதிகாரப்பூர்வ ஆலோசகர் பதவியை தீர்மானித்துள்ளன என்ற உண்மை ஒட்டுமொத்த ஜனநாயக அமைப்பையை கேலிக்குள்ளாக்குகிறது. இந்த நேர்காணல் 3 முக்கிய கூறுகளை வெளிச்சமிட்டு காட்டுகிறது. ஒன்று, அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் நிழல் ஆதிக்கம். மக்கள் வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு முதலமைச்சரின் சிந்தனையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக ஒரு நபர் வெளிப்படையாக கூறுவது அரசாங்க முடிவுகளில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்பதை காட்டுகிறது. இரண்டாவது, மக்கள் ஆட்சியின் பலவீனம். கொள்கைகளை விடவும் தனிமனித ஜாதக கட்டங்களே ஒரு கட்சியின் நகர்வுகளை தீர்மானிக்கின்றன என்ற பிம்பம் கட்டமைக்கப்படுவது வாக்காளர் பெருமக்களுக்கு இழைக்கப்படும் அநீதியாகும். மூன்றாவது, ஊடகங்களின் வெளிப்படுத்துதல் திறன். இந்த நேர்காணலின் மூலம் ஒரு போலியான நபரை தொடர்ந்து பேச விடுவதன் வாயிலாக அவனை இவ்வாறு தன் வாயால் தன் முரண்பாடுகளை ஒத்துக்கொள்கிறான் என்பதை ஊடகம் வெற்றிகரமாக பதிவு செய்துள்ளது. நேர்காணல் நெடுக்கிலும் ட்ரிக்கிரத்ன பண்டிட் அவிழ்த்துவிட்ட கருத்துக்கள் சாதாரணமானவை அல்ல. அவர் கூறியவற்றிலேயே அதை முக்கியமானது. விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டினுடைய நிரந்தர முதலமைச்சராக இன்னும் 40 ஆண்டு காலம் இருக்கப் போகின்றார். அது மட்டுமல்ல, இந்தியாவின் பிரதமராக வரக்கூடிய ஜாதகம் விஜய் அவர்களுடைய ஜாதகம். பிரதமர் மட்டும் கிடையாது, உலக தலைவராகவும் வரக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கிறது. அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை என்றால் அந்த 2 நாட்டு தலைவர்களையும் அழைத்து என்ன இப்படி சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள், இப்படி சண்டை போடக்கூடாது, நாம் அமைதியாக போக வேண்டும் என்று பேசி தீர்க்கும் உலக பஞ்சாயத்தாளராக அவர் உயரப் போகின்றார். இந்த கூற்றை அரசியல் மற்றும் புவிசார் அரசியல் அடிப்படையில் அலசும் போது இதன் பின்னணியில் இருக்கும் அறியாமையும் போலி பிம்ப கட்டமைப்பும் அப்பட்டமாக தெரிகிறது. தற்போது விஜய் அவர்களின் வயது 51 ஆகிறது. இன்னும் 40 ஆண்டுகள் தமிழகத்தை அவரை ஆளுவார் என்றால் அவருக்கு 91 வயதாகும். அவரை அவர்தான் முதல்வர் என்று பாண்டிட் கூறுகிறார். அதற்கு பிறகு அவர் இந்திய பிரதமராகவும் உலக தலைவராகவும் மாறுவார் என்றால் இவருடைய ஜோதிட கணக்கின்படி விஜய் அவர்கள் 150 ஆண்டுகள் வாழும் ஒரு சித்தராக மாற வேண்டும். மேலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையிலான தூதரக உறவுகள், சர்வதேச போர்கள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் உலகளாவிய அரசியல் உத்திகள் எதை பற்றியும் அடிப்படை அறிவில்லாமல் ஏதோ ஒரு கிராமத்திற்கு பஞ்சாயத்தை பேசுவது போல
போல உலகத் தலைவர்களை விஜய் அழைத்து மிரட்டுவார் என்று கூறுவது பண்டிட்டின் சர்வதேச அரசியல் அறியாமையை உலக அரங்கில் சிரிக்க வைக்கிறது. என் கணிப்புகள் எப்போதும் தவறானதே இல்லை, நான் இதை சொன்னாலும் அது துல்லியமாக நடக்கும் என்று நேர்காணலில் மாறுதட்டும் ரிக்கி ரத்தன் பண்டிட்டின் கடந்த கால யூடியூப் ஆவணங்களையும் வீடியோ பதிவுகளையும் எடுத்து ஆராய்ந்தால் இவருடைய ஜோதிட சிகாமணி முகமூடி அடியோடு கலன்று விடுகிறது. அதற்கு மிக சிறந்த வரலாற்று சான்று 2019 ஆண்டு நடைபெற்ற இந்திய நாடாளுமன்ற தேர்தல் ஆகும். அத்தேர்தல் நடப்பதற்கு சராசரியாக ஒரு மாதத்திற்கு முன்பு பண்டிட் நரேந்திர மோடி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரின் ஜாதகங்களை கணிப்பதாக கூறி ஆணித்தரமாக பேசிய வீடியோக்கள் என்றும் இணையத்தில் ஆவணமாக உள்ளன. நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வருவதற்கான சுக்கிர உக்கிர பலம் அவரிடம் இல்லை. அவருடைய ஜாதகத்தில் கண்டங்கள் உள்ளன. அடுத்த 2 வருடங்களுக்கு அவருக்கு ஜோகம் மிக குறைவாக இருப்பதால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடி வெல்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ராகுல் காந்தி குறித்த கணிப்பு: மோடியின் ஜாதகத்தை விட 2 மடங்கு பவர்ஃபுல்லான ஜாதக அமைப்பு ராகுல் காந்திக்கு இருக்கிறது. அவர் தன் தந்தை அமர்ந்திருந்து அதே பிரதமர் நாட்காலியில் அமரக்கூடிய சக்தி லக்னாதிபதி 9ஆம் வீட்டில் இருப்பதால் உண்டு. 2019 ராகுல் காந்தி தான் இந்தியாவின் பிரதமர் ஆவார் அல்லது அவர்தான் அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுக்கும் கிங் மேக்கராக பெரும்பான்மையை பிடிப்பார். பாரதிய ஜனதா கட்சி தனது தோற்ற காலத்திலிருந்தே பெறாத மிகப்பெரிய வெற்றியை பெற்று 303 இடங்களில் தனி பெரும்பான்மையுடன் நரேந்திர மோடி மீண்டும் அசுர பலத்தோடு பிரதமரானார். ஆனால் பண்டிட் மகுடம் சூட்டிய காங்கிரஸ் கட்சியோ இந்திய நாடாளுமன்ற வரலாற்றிலேயே தகுதி பெற்ற எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாமல் வெறும் 52 இடங்களுடன் படுதோல்வி அடைந்தது. சினிமாவில் இருக்கும் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை தன் ஜோதிட வேலைக்குள் வீழ்த்தி அதன் மூலம் அரசியல் லாபம் பார்ப்பதும் பவர் சென்டர்களை உருவாக்குவதும் ரிக்கி ரத்தன் பண்டிட்டின் நீண்ட கால உத்தியாக இருந்துள்ளது. இந்த நேர்காணலில் அவர் ஒரே காலகட்டத்தில் தமிழகத்தில் 2 பெரும் உச்ச நட்சத்திரங்களான நடிகர் அஜித்குமார் மற்றும் நடிகர் விஜய் ஆகிய இருவரிடமும் இவ்வாறு இரட்டை வேடமிட்டு காய் நகர்த்தினார் என்பது அம்பலமாகியுள்ளது. ரத்தன் பண்டிட்டே நேர்காணலில் அளித்துள்ள ஒப்புதல் வாக்குமூலம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது. விஜய்க்கு ஜோதிடத்தின் மீது பெரிய நம்பிக்கை எல்லாம் கிடையாது. அவராக என்னை தேடி வரவில்லை, நான் தான் அவரை நம்ப வைத்தேன். உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது, நீங்கள் பெரிய ஆளாக போகின்றீர்கள், நீங்கள் முதலமைச்சராக போகின்றீர்கள் என்று தொடர்ந்து கூறி அவரை என் வசப்படுத்தினேன். அந்த நம்பிக்கைதான் வாழ்க்கை. 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைப்பதற்கு தான் மட்டுமே பின்னணியில் இருந்ததாக பண்டிட் தம்பட்டம் அடிக்கின்றார். ஆனால் தற்போதைய தேர்தல் களத்தில் உண்மையான ஜதார்த்த நிலவரம் என்ன என்பதை அரசியல் விமர்சகர்கள் நன்கு அறிவர். விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று இருந்தாலும் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து பெரும்பான்மை பெற்று அசுர பலத்துடன் ஆட்சி அமைக்கவில்லை. வரும் 108 இடங்கள் என்ற எல்லையிலேயே அந்த புதிய கட்சி முடங்கி போனது. 234 இடங்களை கொண்டு தமிழக சட்டமன்றத்தில் ஆட்சியை கைப்பற்ற தேவையான 144 என்ற பெரும்பான்மை மெஜிக் நம்பரை தொடுவதற்கு தாமிகாவிற்கு பிற கட்சிகளின் உதவி தேவைப்பட்டது. இதன் காரணமாக தேர்தல் களத்தில் எவரையெல்லாம் எதிர்த்து பேசினார்களோ அதே காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்டுகள் மற்றும் அதிமுகவின் அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்களை இழுத்து வளைத்து பல்வேறு பேரம் பேசுதல்களுக்கு பிறகே 144 இடங்களை ஒட்டி ஒரு தற்காலிக பலவீனமான ஆட்சியை தாவேக்க நடத்தி வருகின்றது. இத்தகையதொரு தள்ளாட்டமான சூழ்நிலையில் ஆட்சி அமைத்திருக்க அதற்கு பின்னால் ஏதோ ஏவல் பில்லி சூனியம் வைத்தது போல பண்டிட் உரிமை கொண்டாடுவது அப்பட்டமான பொய். பல்வேறு அரசியல் கட்சிகளின் உட்கட்சி பூசல்களும் எம்எல்ஏக்களின் கட்சி தாவல்களும் தான் தாவேக்க ஆட்சியை தீர்மானித்ததே தவிர பண்டிட்டின் ஜாதக கட்டங்கள் அல்ல. ஆனால் இப்போது அவர் விஜய் இன்னும் 40 ஆண்டுகள் நிரந்தர முதல்வர் என்று கூறுவது அரசியல் யதார்த்தத்தை அறியாது பாமர மக்களை ஏமாற்றும் ஒரு வெற்று முழக்கமே ஆகும். நேர்காணலில் ஒரு பகுதியில் அவர் கூறுகிறார், எனக்கு ஜோதிடத்தில் பெரிய புலமை எல்லாம் கிடையாது, வெறும் 4% முதல் 5% மட்டும்தான் தெரியும். விஜயின் அறிவுக்காகவோ அல்லது ஜோதிட புலமைக்காகவோ எனக்கு பதவி தரவில்லை, என் மீது இருக்கும் பாசத்திற்காகவே தந்தார். ஆனால் அதே நேர்காணலில் இறுதி பகுதியில் அவரே கூறுகின்றார், என்னை விட அறிவாளி இந்த ஜோதிட உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. நான் இவ்வளவு பெரிய புலமை பெற்றவன் தெரியுமா? என் திறமையினால் தான் அன்று ஜெயலலிதா அம்மாவுடனும் வாழ்ந்தேன், நரசிம்மராவுடனும் இருந்தேன், இன்று விஜய் கூடவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். தைரியம் இருந்தால் பிரேமலதா, வன்னியரசு அல்லது எந்த ஒரு மனோ தத்துவ நிபுணராவது என்னோடு விவாதத்திற்கு வரட்டும், ஓபன் சேலஞ்ச் விடுகிறேன். தன் அறிவுக்காக பதவி வழங்கப்படவில்லை என்று ஒப்புக்கொண்ட ஒரு நபர் அடுத்த 5வது நிமிடத்தில் தன்னை விடு மகா மேதை யாரும் இல்லை என்று கூறுவது இவருடைய ஆளுமையில் இருக்கும் தீவிர முரண்பாட்டையும் மனக்குழப்பத்தையும் காட்டுகிறது. நேர்காணலில் மிக சர்ச்சைக்குரிய மற்றும் பொதுமக்களின் மத உணர்வுகளை புண்படுத்திய பகுதி பழனி முருகன் குறித்து ரத்தன் பண்டிட்டின் வாதங்களாகும். பழனி முருகன் என்பது வெறும் கல்லுத்தான். முருகனுக்கு சக்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி ஒருத்தர் இருந்திருந்தால் நாட்டில் இவ்வளவு அநீதிகள் நடக்கும் போது அவர் தடுத்து நிறுத்தி இருக்க மாட்டாரா? நாம் வைக்கும் கூட்டு
பிரார்த்தனையும் நம்பிக்கையும் தான் நமக்கு பலன் தருகிறதே தவிர அந்த கல்லுக்கு எந்த சக்தியும் இல்லை. அதே நேரத்தில் விஜய் அவர்களை பற்றி குறிப்பிடும்போது, விஜய் ஒரு மிகப்பெரிய முருகன் பக்தர். நான் முருகன் எப்படி பார்க்கின்றேனோ அப்படித்தான் விஜய் அவர்களையும் பார்க்கின்றேன் என்கின்றார். பண்டிட்டின் தர்க்கப்படியை பார்த்தால் முருகன் வெறும் கல்லு என்றால் அவர் முருகனாக பார்க்கும் விஜய் அவர்களுக்கு வெறும் கல்லா என்ற கேள்வி எழுகிறது. மேலும் விஜய் அவர்களின் மதசார்பற்ற பிம்பத்தை சிதைக்கும் வகையில் அவர் தேவாலயத்தில் முட்டி போட்டு நடப்பார். கிறிஸ்தவ மார்க்கத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டவர், பைபிள் படிப்பவர் என்றும் கூறுகிறார். ஒரு முதலமைச்சரின் செய்தி தொடர்பாளராகவோ அல்லது ஆலோசகராகவோ இருக்கும் ஒரு நபர் பொதுவெளியில் மத குழப்பங்களை விளைவிக்கும் வகையில் ஒருபுறம் இந்து மத கடவுள்களை கொச்சைப்படுத்தவும், மறுபுறம் தலைவர்களின் தனிப்பட்ட மத நம்பிக்கைகளை தன் விருப்பம் போல பேசுவதும் அரசியல் ரீதியாக மிகப்பெரிய பேராபத்தை விளைவிக்கும். ட்ரிகிரத்தன் பண்டிட் 1991 காலகட்டத்திலிருந்தே போஜஸ் கார்டன் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் ஒரு நிழல் மனிதராக வலம் வந்தவர். 1991 ஆண்டில் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆவார் என்று இவர் கணித்ததை ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையாக கூறுகின்றார். 1996 அதிமுக தோற்கும் என்று கணித்ததாகவும் மாறுதட்டுகின்றார். ஜெயலலிதா அவர்களின் மறைவிற்கு பிறகு சின்னம்மா சசிகலா அவர்களிடம் இதே பண்டிட் சென்று, அம்மாவுக்கு பிறகு உங்கள் ஜாதகத்தில் தான் முதலமைச்சராகும் யோகம் மிக துல்லியமாக உள்ளது, குரு, சூரியன், சந்திரன் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக உள்ளன என்று ஆசை வார்த்தைகளை கூறி அவர்களை நம்ப வைத்தார். தன்னை முதலமைச்சர் என்று நம்பிய சசிகலா இறுதியில் போய் சேர்ந்த இடம் பெங்களூரு பரப்பென அக்கரக்கார சிறைச்சாலை. 2008 காலகட்டத்தில் சசிகலா குடும்பத்தினருடன் ஏற்பட்ட முரண்பாடுகள் மற்றும் இவருடைய சொத்துக்கள் மீது நடத்தப்பட்டு வருமான வரி சோதனைகளுக்கு பயந்து இவர் சிங்கப்பூருக்கு தலைமறைவானார். ஒரு சாதாரண ஜோசியக்காரரின் வீட்டில் வருமான வரி சோதனை நடக்கிறது என்றாலே அவர் அரசியல் தரகராக செயல்பட்டு எவ்வளவு கோடிகளை குவித்திருப்பார் என்பதை மக்கள் எளிதில் புரிந்து கொள்ளலாம். ட்ரிகிரத்தன் பண்டிட்டின் வாடிக்கையாளர்கள் சாதாரண அடித்தட்டு மக்கள் அல்ல, மாறாக நாட்டை ஆளும் அரசியல் விஐபிக்கள் தான். இவருடைய முதன்மையான வருமான ஆதாரங்கள் கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமார், முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி, சுரங்க அதிபர் ஜனார்த்தன ரெட்டி போன்ற பெரும் புள்ளிகள் இவருடைய நெருங்கிய வட்டாரத்தில் உள்ளதாகவும் கூறுகிறார். ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள் தங்களின் அடிப்படை தேவைகளான கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதாரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி ஓட்டளிக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் தலைவர்களின் பின்னால் இத்தகைய போலி ஜோசிய கூட்டங்கள் ஒரு நிழல் பவர் சென்டராக உருவெடுப்பது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் இழைக்கப்படும் பேராபத்தாகும். தாவேக, திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக என அனைத்து கட்சிகளிலும் தனக்கு வாடிக்கையாளர்கள் இருப்பதாக பண்டிட் கூறுவது தமிழக அரசியல்வாதிகள் எவ்வளவு பெரிய முட்டாள்களாக இருக்கின்றார்கள் என்பதையே காட்டுகிறது. அறிவியல் பூர்வமாக சிந்தித்து இளைஞர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய தலைவர்கள் தங்களின் பதவிகளை தக்க வைத்துக் கொள்ள இத்தகைய போலி ஆளுமைகளின் காலில் விழுந்து கிடப்பது ஜனநாயகத்தின் சாபக்கேடாகும். தொலைக்காட்சியின் இந்த 1 மணி நேர நேர்காணல் ட்ரிகிரத்தன் பண்டிட் என்று தனி மனிதனை அம்பலப்படுத்தியதை விட தமிழக அரசியல் இன்னும் எந்த அளவுக்கு மூட நம்பிக்கையின் பிடியில் சிக்குண்டு கிடக்கிறது என்பதை தெளிவாக காட்டியுள்ளது. ஏமாற்றுபவர்கள் இருக்கும் வரை ஏமாறுபவர்கள் இருப்பார்கள் என்ற அவல நிலையை மாற்ற வேண்டிய தருணம் இது. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.